ஹாய் பிரதர்ஸ், இன்னைக்கு கிளாஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அட்வான்ஸ் டேக்ஸில் ரொம்ப முக்கியமான சம் ஒன்று பார்க்க போகிறோம். இது எல்டிஆர்னு சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் டே ரிவிஷன் இது வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரையோ வேறு எந்த மெட்டீரியலையோ ஒரு மெட்டீரியலுமே இந்த மாதிரி சம் வந்து கிடையாது, ஓகேங்களா? ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துருக்கிறோம். ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் சிஏலையும் கேட்டது கிடையாது, சிஎம்ஏலையும் கேட்டது கிடையாது, வேறு எந்த மெட்டீரியலுமே கிடையாது. ஆனால் இது வந்து ரொம்ப முக்கியமான சம். இதில் நிறைய கான்செப்ட் வந்து இருக்குது, ஓகேங்களா? ஸோ இந்த லெவல் கான்செப்ட் வந்து இது வரைக்கும் எக்ஸாமில் கேட்டதில்லை. ஆனால் சப்போஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ ஆனால் இந்த ப்ரொவிஷன் வந்து நம்ம சிலபஸில் இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரொவிஷனில் ஏதாச்சும் ஒரு பார்ட் மட்டும் கேட்கறதுக்காவது வாய்ப்பு இருக்குது, ஓகே? ஸோ எல்டிஆர் சொல்லி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப 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 ஃபோக்கஸாக கவனிங்க. இது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சம், ஓகேங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய சம். ஸோ ரொம்ப ஃபோக்கஸாக கவனிங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து இது வந்து ப்ரீவியஸ் இயரில் நம்ம எழுதின சம், ஓகே? ஸோ அதனால் ப்ரீவியஸ் இயரோட நேம் வந்து போட்டிருக்கு. நீங்கள் ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு உண்டான இயர் கேட்டேன்னா அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கோங்க. மற்றபடி எல்லா டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான், ஓகேங்களா? ஓகே. ஸோ அசஸ்மெண்ட் இயர் 2024 to 25 உள்ள சம். டியூ டேட் ஆஃப் ROI வந்து பார்த்தீங்கன்னா 31/7/2024 நீங்கள் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணக்கூடிய டியூ டேட் வந்து 31/7/2024. ஆனால் ஆக்சுவலாக ROI வந்து எப்போ ஃபைல் பண்ணியிருக்காங்கன்னா 10/12/2024 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க, ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்கே வந்து லேட் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம், அதாவது ஃபைல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல 234A வந்து அப்ளை ஆகும். எத்தனை மாதம் வருது? 8, 9, 10, 11, 12 5 மாதத்துக்கு 234A வந்து அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஓகே. டேக்ஸ் அஸ் பர் ROI ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறது பேஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ஸ் வந்து எவ்வளோ வருதா? 4,50,000. இது இன்க்ளூடிங் ஹெல்த் எஜுகேஷன் செஸ், ஓகேங்களா? ஸோ 4,50,000 வந்து டேக்ஸ் வந்து கொடுத்துருங்க. நீங்கள் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து டேக்ஸ் வந்து எவ்வளோ வருதுன்னா 4,50,000 வருது. TDS வந்து எவ்வளோ டிடக்ட் பண்ணியிருக்காங்கன்னா 55,000 வந்து TDS வந்து டிடக்ட் பண்ணுறாங்க, ஓகே? ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 90 ஒரு 10,000 இருக்குது, கிளியரா? ஓகே. அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கோன்னா 13/9/2023 ஒரு 1,20,000 ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பே பண்ணல, செகண்ட் குவார்ட்டரில் மட்டும் தான் பே பண்ணியிருக்கிறாங்க, ஓகே? ஸோ தேர்ட் குவார்ட்டரில் வந்து 15/12/2023 ஒரு 1,10,000, ஃபோர்த்து குவார்ட்டரில் எதுவுமே பே பண்ணல, ஓகேங்களா? ஓகே. அசஸி பெய்டு ஆல் டேக்ஸஸ் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஃபீஸ் ஆன் 10/12/2024 ROI ஃபைல் பண்ண டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10/12/2024 அந்த டைமில் எல்லா டேக்ஸ் அண்ட் ஃபீஸ் எல்லாத்தையுமே பே பண்ணியாச்சு, ஓகே? ஸோ இந்த பார்ட் வரைக்கும் பிரச்சனையே கிடையாது. நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட். இதுக்கப்புறம் உள்ள கான்செப்டை நம்ம பார்க்க, அதுதான் மெயினான ஹைலைட்டான பாயிண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உள்ள கேல்குலேஷன் நம்ம போட்டுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் பேஸ் பண்ணி உங்களுக்கு டேக்ஸ் வந்து எவ்வளோ வருது? 4,50,000. ஸோ டேக்ஸ் அஸ் பர் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து 4,50,000 நீங்கள் போட்டுக்கோங்க, கிளியரா? ஓகே. அப்புறம் TDS வந்து எவ்வளோ வந்திருக்கு? 55,000 TDS. ஸோ TDS வந்து 55,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டினில் வந்து பாருங்கள், ரிபேட் அண்டர் செக்ஷன் 90 வந்து பாருங்கள் 10,000 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரிபேட் அண்டர் செக்ஷன் 90 10,000 இங்கே ரெடியூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் வரக்கூடிய டேக்ஸ் தான் உங்களோட டோட்டல் டேக்ஸ். டோட்டல் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,85,000 டோட்டல் டேக்ஸ், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கீங்க? அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1,20,000, செகண்ட் ஒரு 1,10,000. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 2,30,000 வந்து நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருக்கீங்க, ஓகே? ஸோ இந்த 3,85,000 அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 2,30,000 நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து என்னது? ஆக்சுவலாக ஷார்ட் பேமெண்ட், ஓகே? ஸோ மொத்த டேக்ஸ் வந்து 3,85,000 இருக்குது. அதில் நீங்கள் 2,30,000 மட்டும் தான் நீங்கள் பே பண்ணிருக்கீங்க. ஸோ ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து 1,55,000 வந்திருக்கு. இந்த ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவோம்? 234Bயில் வந்து நம்ம போடுவோம், ஓகேங்களா? ஸோ 234Bயை பொறுத்த வரைக்கும் டோட்டல் டேக்ஸ் வந்து 3,85,000 மினிமமாக 90% அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும், இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் வரும், ஓகே? ஸோ 3,85,000. ஸோ டோட்டல் டேக்ஸ் 3,00,000 இன்ட்டு 90% போட்டிங்க அப்படின்னா 3,46,500 நம்ம அட்வான்ஸ் டேக்ஸாக பே பண்ணியிருக்கணும். ஆனால் இங்கே அதுக்கு கீழே தான் வந்து பே பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே 234Bயும் அப்ளை ஆகும், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 234A வந்து நம்ம போடுவோம். லேட் ஃபைலிங் நடந்துச்சா? ஸோ லேட் ஃபைலிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 31/7/2024 தான் டியூ டேட்டு. ஆனால் 10/12/2024 வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ 8வது மாதம், 9வது மாதம், 10வது மாதம், 11வது மாதம், 12வது மாதத்தில் பார்ட்டாக இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக எடுத்துக்கணும், ஓகே? ஸோ ஃபுல்லாக எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் 5 மந்த் வரும், ஓகே? ஸோ 5 மந்த்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ட்ரெஸ்ட் வந்து கேல்குலேட் பண்ணுவீங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட்டோட பெர்சன்டேஜ் எவ்வளோ? 1%, ஓகேங்களா?
ஸோ இந்த 1,55,000க்கு 1,55,000க்கு 1% நீங்கள் போடுங்க. இது வந்து 5 மந்த்துக்கு ஓகேங்களா. ஓகே இது சார்ஜர் மட்டும் போடுறோம் 5 மந்த்துக்கு ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து 234A இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ வருது 1,55,000 இன்ட்டு 1%. இது 5 மந்த்துக்கு அப்படின்னா 7,750 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் ஓகேங்களா. ஓகே இப்போ 234B வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ்க்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் ஓகே. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட் நம்ம எந்த டேட்லேருந்து போடுவோம் ப்ரீவியஸ் இயர் எண்ட்லேருந்து அதாவது 1 மார்ச்சில் அடுத்த அசஸ்மெண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது ஓகே. ஸோ அசஸ்மெண்ட் இயர்லேருந்து நீங்கள் என்றைக்கு வந்து டேக்ஸ் எல்லாமே பே பண்ணிருக்கீங்க 10/12/2024 பே பண்ணிருக்கீங்க. ஸோ 10/12/24 வரைக்கும் எத்தனை மாதம் வருது 4 5 6 7 8 9 10 11 12வது மாதம் பார்ட் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக தான் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9 மந்த் வருது ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ 1,55,000. இந்த 1,55,000 இன்ட்டு 1% நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடுங்க பெர் மந்த்துக்கு. அப்போ 9 மாதத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். ஸோ எவ்வளோ வருதுன்னா பாருங்கள் 1,55,000. இது வந்து 1% வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட். இது இன்ட்டு 9 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 13,950 ரூபா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டு அண்டர் செக்ஷன் 234B. 234C வந்து பார்த்தீங்கன்னா டெஃபர்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸ். ஸோ அதை நம்ம வந்து நோட்ஸில் வந்து பார்க்கலாம். ஸோ அதில் வந்து பாருங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ நீங்கள் வந்து பே பண்ணணும். ஆக்சுவலாக டோட்டல் டேக்ஸ் வந்து 3,85,000 நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு டியூ டேட்டுக்கு வந்து பாருங்கள் முதல்ல 15/6/2023 டியூ டேட்டு, செகண்ட் குவார்ட்டருக்கு 15/9/2023 டியூ டேட்டு, தேர்ட் குவார்ட்டருக்கு 15/12, ஃபோர்த் குவார்ட்டருக்கு 15/3/2024 ஓகே. ஓகே ஸோ இப்போ 3,85,000 இன்ட்டு 15% போட்டிங்க அப்படின்னா 57,750 ரூபா ஓகே. ஸோ 57,750 ரூபா ஓகே. ஓகே இவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் பே பண்ணியிருக்கணும். இதுக்கு மினிமம் ரெக்யர்மெண்ட் ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கும் செகண்ட் குவார்ட்டருக்கும் நீங்கள் 80% தான் மினிமம் ரெக்யர்மெண்ட் ஓகே. ஸோ 57,750 இன்ட்டு 80% போனால் 46,200 வரும். அதேமாதிரி ரெண்டாவது குவார்ட்டருக்கு வந்து எண்டு பாருங்கள். ரெண்டாவது குவார்ட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,85,000 இன்ட்டு 45% போட்டிங்கன்னா எவ்வளோ வருது 3,85,000 இன்ட்டு 45% போட்டிங்கன்னா 1,73,250 ரூபா வருது. இதுக்கு 80% பாருங்கள். இதுக்கு 80% சரி போட்டிங்கன்னா 1,83,200 ரூபா. இது மினிமம் ரெக்யர்மெண்ட். இவ்வளோவாது அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கணும் ஓகே. ஓகே நெக்ஸ்ட் வந்து தேர்ட் குவார்ட்டருக்கு வந்து பாருங்கள் 3,85,000 இன்ட்டு 75% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 2,88,750 ஓகேண்ணா. ஃபோர்த்து குவார்ட்டருக்கு ஃபுல் ஆன் அமௌண்ட் 100% நீங்கள் போட்டிங்கன்னா ஃபோர்த்து குவார்ட்டர் நீங்கள் பே பண்ணிடணும் ஓகே. ஸோ இப்போ மினிமம் ரெக்யர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ரெண்டுக்கும் 80% பார்த்தோம். ரெண்டாவதுக்கு எல்லாமே அப்படியே நம்ம எடுத்துக்கணும் ஓகே. இப்போ ஆக்சுவலாக எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஏதாச்சும் பே பண்ணியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் பாருங்கள். ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எதுவுமே பே பண்ணலங்க ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் எதுவுமே பே பண்ணல. ஸோ டோட்டலாக ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ ஆயிருக்கு 57,750 ரூபா ஷார்ட் பேமெண்ட் ஆயிருக்கு. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் வந்து போடுங்க ஒரு மாதத்துக்கு 1% ஓகே. ஸோ ஆறாவது மாதம் வந்து என்ன ஸோ 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் எத்தனை மந்த் வருது 3 மந்த் வருது. ஸோ 1% 3 மந்த் போட்டிங்கன்னா 1,731 ரூபா இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234Cயில் வரும் ஓகே. ஃபஸ்ட்டு குவார்ட்டருக்கு. செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து பாருங்கள். செகண்ட் குவார்ட்டருக்கு வந்து 1,38,600 பே பண்ணியிருக்கணும். ஆனால் இவங்க அது கூட பே பண்ணல 1,20,000 தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ டெஃபர்மெண்ட் ஆகிருக்கு 1,73,250 தான் அவங்க பே பண்ணணும். ஆனால் 1,20,000 தான் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ 53,250 இதுதான் டெஃபர்ட் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நம்ம எத்தனை % இன்ட்ரெஸ்ட் போடுவோம் 1% இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 மந்த் போடுவோம் ஓகே. ஸோ 53,250 இன்ட்டு 1% இன்ட்டு 3 மந்த் போட்டிங்கன்னா 1,597 வரும் ஓகேண்ணா. ஓகே நெக்ஸ்ட்டு தேர்டு குவார்ட்டருக்கு வந்து பாருங்கள். தேர்டு குவார்ட்டருக்கு 2,88,750 அவங்க பே பண்ணணும் ஓகே. ஸோ தேர்டு குவார்ட்டர் வரைக்கும் இவங்க எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பாருங்கள். தேர்டு குவார்ட்டர் வரைக்கும் 15/12/2023 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 1,20,000 அப்போ ஒரு 1,10,000 போனால் 2,30,000 தான் இவங்க பே பண்ணியிருக்காங்க ஓகே. ஸோ 2,30,000 இவங்க பே பண்ணியிருக்காங்க. ஆனால் 2,88,750 இவங்க பே பண்ணணும் ஓகே. ஸோ ஷார்ட் பேமெண்ட்டாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஷார்ட் பேமெண்ட் வந்து பாருங்கள். இவங்க பே பண்ண வேண்டியது 2,88,750. ஆனால் இவங்க பே பண்ணது 2,30,000. ஸோ ஷார்ட் பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 58,750 ரூபா ஷார்ட் பேமெண்ட்டு.
ஸோ இதுக்கு நீங்கள் 1% இன்ட்ரெஸ்ட் 3 மாதத்துக்கு நீங்கள் போட்டிங்கன்னா 1761 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234C ஓகே 234C உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும் எப்போ தேர்ட் குவார்ட்டருக்கு. ஓகே ஃபோர்த்து குவார்ட்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபோர்த்து குவார்ட்டருக்கு டோட்டலாக 3,85,000 பே பண்ணோம். ஆனால் ஃபோர்த்து குவார்ட்டர் வரைக்கும் எவ்வளோ பே பண்ணியிருக்கிறாங்க? ஃபோர்த்து குவார்ட்டரில் எந்த பேமெண்ட்டுமே இல்லைங்க. ஸோ இது வரைக்கும் 2,30,000 பேமெண்ட் நடந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. 2,30,000 நடந்திருக்கு. கிளியரா? ஓகே ஸோ எவ்வளோ டெஃபர்மெண்ட் ஆகிருக்குது? 3,85,000 இந்த 2,30,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ஷார்ட் பேமெண்ட் வந்து 1,55,000 ரூபாய். இதுக்கு வந்து நீங்கள் எத்தனை % இன்ட்ரெஸ்ட் பண்ணீங்க? 1%. கடைசி குவார்ட்டருக்கு எத்தனை மந்த் வரும்? 1 மந்த் தாங்க. அப்போது 1,55,000 இன்ட்டு 1/100 அப்படின்னா 1,550 ரூபா. இது 1 மந்த்துக்குனா இதே 1,550 தான் வரும். ஸோ 1,550 நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஓகே இப்போ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 234C 6,638 ரூபா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை நீங்கள் மேலே போட்டுங்க. 234C 6,638 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு. இதில் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 234F 5,000 வந்து ஃபீஸு. ஓகே லேட் ஃபைலிங் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பே பண்ணும். 234F ஒரு ஃபீஸ் வந்து 5,000 வந்து கொடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னா டேக்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் வந்து டோட்டலாக நீங்கள் ஆட் பண்ணுங்கள். 1,50,000 எவ்வளோ செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து பாருங்கள். அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணி ரிமைனிங் 1,50,000 இருக்குது. ப்ளஸ் 7,750 ரூபா இன்ட்ரெஸ்ட்டு 234A. அப்புறம் 234B ஒரு 13,950, 234C ஒரு 6,638 ப்ளஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5,000. ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 1,88,338 ரூபா வருது. இதை நீங்கள் ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 1,88,340 வந்து டேக்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு கான்செப்ட் என்ன வருதுன்னா இந்த இன்கம்மை அசஸ் பண்ணுறாங்க. ஏவோ வந்து அசஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்க்ரூட்டினி செகண்ட் ஸ்க்ரூட்டினின்னு சொல்லி ஒன்று உண்டு. ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அசஸ் வந்து பண்ணுறப்போ 14/2/2025 செக்ஷன் 143(1) இது வந்து ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட். ஓகே ஸோ ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பண்ணுறப்போ இந்த இன்கமில் எந்த சேஞ்சஸும் இல்லை, அதே டேக்ஸ் தான் வருது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா 143(2) வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இதில் வந்து நோட்டீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏவோ வந்து ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புகிறாங்க 30/6/2025. அண்டு அந்த நோட்டீஸுக்கு உண்டான அசஸ்மெண்ட் வந்து எப்போ முடியுதுன்னா 143(3). இதான் ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட்டு, இதான் ஃபைனல் அசஸ்மெண்ட். ஓகேங்களா? ஸோ இதான் ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட். ஏதாச்சும் உள்ள பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டீஸ் வந்து அனுப்புவாங்க. அந்த அசஸ்மெண்ட் வந்து செக்ஷன் 143(3)ன்னு சொல்லுவாங்க. இது ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட்டு. இதில் உள்ள இன்கம் தான் கரெக்டான இன்கம். ஓகேங்களா? ஓகே ஸோ இது வந்து எப்போ முடியுதுன்னா 30/9/2025 முடிஞ்சிருக்கு. ஸோ 30/9/2025 அசஸ்ட் இன்கம் வந்து எவ்வளோனா 6 லட்ச ரூபா. ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய இந்த 6 லட்சம் இன்கம் தான் கரெக்டான டேக்ஸ். ஓகே ஸோ அசஸ் இன்கமில் வந்த டேக்ஸ் இந்த 6 லட்சம் தான் கரெக்டான டேக்ஸு. மேலே 4,50,000ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறப்போ வரக்கூடிய டேக்ஸு. ஆனால் கரெக்டான டேக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அசஸ் பண்ணதுக்கப்புறம் வந்த இந்த 6 லட்ச ரூபா தான் கரெக்டான டேக்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட்டும் பே பண்ணணும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட்டை நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிக்க, ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா? ஓகே ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் இது வரைக்கும் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டது வந்து கிடையாது. இனிமேல் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் கேட்கல அப்படின்னா இனிமேல் கேட்கலாம். ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்துக்கோம். ஸோ ஒரு செக்ஷனாக நம்ம விட்டுறக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம படித்து வச்சுக்கோம். ஸோ ஏதாச்சும் ஒன்று முன்னாடி கேட்கலன்னா இந்த தடவை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 143(1)ல் ஃபஸ்ட்டு அசஸ்மெண்ட் பண்ணுறப்போ எந்த சேஞ்சஸும் வராது. ஓகே ஏன்னா அங்கே வந்து சேஞ்சஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணி வேஸ்ட்டு தான். ஓகே 143(3)ல் பண்ணுறப்போ அவங்க அசஸ்மெண்ட் பண்ணுறப்போ கடைசியாக ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் வந்து பண்ணுறாங்க, கடைசி அசஸ்மெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த அசஸ்மெண்ட்டில் நமக்கு வரக்கூடிய அசஸ்டு இன்கமோட டேக்ஸ் வந்து எவ்வளோ? இதுதான் 6 லட்ச ரூபா. இதுதான் கரெக்டான டேக்ஸு. ஓகேங்களா? ஸோ இந்த 6 லட்சத்தில் நீங்கள் டிடிஎஸ் வந்து எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? 50,000 ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ 50,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரிபேட் அண்டர் செக்ஷன் 90 வந்து 10,000 பிடிச்சிருக்காங்க. ஸோ அதை நீங்கள் பே பண்ணிக்கோங்க, ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு வந்து டோட்டல் டேக்ஸ் வந்து எவ்வளோ வரும்? 5,35,000 டோட்டல் டேக்ஸு. ஓகேங்களா? ஓகே 5,35,000 டோட்டல் டேக்ஸு. நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிங்க. இதில் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? ரெண்டும் சேர்த்து 2,30,000 பே பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3,05,000 முக்கியமான, ஸோ மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு முக்கியமானது ஆல்ரெடி
ஓகே. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டோம். ஆல்ரெடி எவ்வளோ டேக்ஸ் நம்ம பே பண்ணியிருக்கோம் பாருங்கள். சரி ஒரு சாரி ஆல்ரெடி நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டோம் அப்படின்னா 1,55,000 ரூபாய்க்குள்ள டேக்ஸை நம்ம பே பண்ணியாச்சு. கிளியரா? ஸோ நல்லா நோட் பண்ணுங்கள், 1,55,000 டேக்ஸை நம்ம வந்து பே பண்ணியாச்சு. ஓகே. ஸோ இதுதான் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸு. செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் 1,55,000 ஆல்ரெடி நம்ம பே பண்ணியாச்சு. இந்த 3,05,000 வந்தோம்னா டோட்டல் 6 லட்சத்துக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம 4,50,000 நம்ம முதல்ல கால்குலேட் பண்ணோம்ல, 4,50,000 ரிட்டர்ன் ஆஃப் இன்கம்க்கு பேஸ் பண்ணி. ஸோ அதில் நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டோம்? 1,55,000 டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டோம். ஸோ ரிமைனிங் டேக்ஸ் வந்து 1,50,000 தான் இன்னும் பேமெண்ட் ஆகலை. கிளியரா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம 4,50,000 நம்ம வந்து டேக்ஸ் வந்து போட்டோம். அது எவ்வளோ? 1,55,000 செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் தான் நமக்கு வந்துச்சுது. ஸோ இப்போ இந்த இன்கம்மை எப்படி மாற்றிருக்காங்க? 6 லட்சமாக மாற்றிருக்காங்க. ஸோ இந்த 6 லட்சத்தில் 4,50,000 வரைக்கும் 1,55,000 நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. இப்போ 6 லட்சத்துக்கு டோட்டலாக நம்ம டேக்ஸ் வந்து கேல்குலேட் பண்ணால் 3,05,000 வருது. இதில் ஆல்ரெடி இந்த 1,55,000 டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணியாச்சு. ஸோ இதை நம்ம ரெடியூஸ் பண்ணுறோன்னா ரிமைனிங் 1,50,000 வரும். அதுதான் நம்ம இன்னும் பே பண்ணாத டேக்ஸு. இது வரைக்கும் அன்பெய்டு டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1,50,000 மட்டும்தான். ஓகேங்களா? கிளியரா? ஸோ அவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 4,50,000 ரூபாய்க்கு நம்ம ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணுறப்போ அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து பே பண்ணியிருக்கோம்? 1,55,000 வித்தவுட் இன்ட்ரெஸ்ட் நம்ம எடுக்கணும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் நீங்கள் செய்யக்கூடாது. 1,55,000 நம்ம டேக்ஸ் வந்து பே பண்ணியாச்சு. இப்போது 6 லட்சத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்போ டோட்டலாக எவ்வளோ வருது? டோட்டலாக டேக்ஸ் வந்து எவ்வளோ வந்துச்சு? 3,05,000 டேக்ஸ் வந்துச்சு. ஸோ 6 லட்சத்துக்கு நீங்கள் கேல்குலேட் பண்ணுறப்போ 3,05,000 டேக்ஸ் வருது. ஸோ நீங்கள் ஆல்ரெடி பே பண்ண 1,55,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடலாமா? ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பே பண்ண 1,50,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் 1,50,000 மட்டும்தான் நீங்கள் இன்னும் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணலை. ஓகேங்களா? கிளியரா? ஸோ அவ்வளோதாங்க மேட்ரு. ஸோ இந்த 1,50,000 மட்டும் நீங்கள் இன்னும் பே பண்ணலை. ஓகே. ஸோ இப்போ நல்லா ஃபோக்கஸ்டாக கவனிங்க. இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்டர் செக்ஷன் 234A வந்து எதுக்காண்டி போடுவோம்? லேட் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸை நம்ம போடுவோம். ஸோ லேட் ஃபைலிங் ஆஃப் இன்கம் டேக்ஸுக்கு இப்போ நம்ம போடுறப்போ இங்கே வந்து ஆக்சுவலாக டேக்ஸ் வந்து எவ்வளோ? ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் எவ்வளோ? 3,05,000. இதுக்கு தானே நம்ம வந்து பெர்சன்டேஜ் போடணும். மேலே வந்து ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து 1,55,000 போட்டோம். அப்படிதானே? அட்வான்ஸ் டேக்ஸ் பே பண்ணி வந்த அந்த ரிமைனிங் ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து 1,55,000. இந்த 1,55,000 தான் 234Aலையும் நம்ம போட்டோம், 234Bலையும் நம்ம போட்டோம். அப்படி தானே? ஸோ இப்போ ஆக்சுவலாக நம்ம என்ன போடணும்? 234Aல ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3,05,000. அட்வான்ஸ் டேக்ஸ் பெய்டு ரெடியூஸ் பண்ணிட்டு வரக்கூடிய அமௌண்ட் வந்து 3,05,000 தான். இதை தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? 234Aல நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக போடணும். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி 1,55,000 வச்சு நீங்கள் போட்டிங்க. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம 4,50,000 வச்சு கால்குலேட் பண்ணுறப்போ ஷார்ட் பேமெண்ட் வந்து 1,55,000 வந்துச்சுது. இதை வச்சு நீங்கள் 234A வந்து போட்டிங்க. ஓகே. ஸோ 234A போடுறப்போ 234A வந்து 1,55,000 வச்சு 1% போட்டு 5 மந்த்துக்கு நீங்கள் போட்டிங்க. இப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து 3,05,000. ஸோ 3,05,000 நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ 234Aல என்ன பார்த்தோம்? 3,05,000 இன்ட்டு 1% நீங்கள் போடணும். ஓகேங்களா? ஸோ 1% போடணும். இது எத்தனை மாதம்? லேட் ஃபைல் வந்து எப்போ பண்ணியிருக்காங்க? டிசம்பர் மாதம் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஜூலை மந்த்லேருந்து டிசம்பர் மந்த் வரைக்கும் 8, 9, 10, 11 ஜூலை மாதம் 8th மந்த்தில் தான். ஓகே. அப்போது ஜூலை மாதம் எண்டு. ஓகே. அப்போ 8th மந்த்லேருந்து 9, 10, 11, 12 வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்கம் ஃபைல் வந்து ஃபைல் பண்ணியிருக்கோம்.
ஸோ 5 மந்த் நீங்கள் கேல்குலேட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ 3,05,000 இன்ட்டு 1% இன்ட்டு 5 மந்த் நீங்கள் போட்டிங்கன்னா 15,250 ரூபா. இதுதான் ஆக்சுவல் 234A. 234A படி நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 15,250 ரூபா. ஆல்ரெடி இந்த 1,55,000க்கு நம்ம 234Aல 7,750 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியாச்சு. ஸோ அதை நீங்கள் பே பண்ணியாச்சுன்னா அது போக ரிமைனிங் அமௌண்ட் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் பே பண்ணுவீங்க. கிளியரா? ஸோ இப்போ வந்து பார்த்தா 234A நீங்கள் பார்க்குறப்போ 234A பார்க்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ப்ரொவிஷன் படி பார்த்தீங்கன்னா ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸ் வந்து 3,05,000 தான். இதுதான் ஆக்சுவல் ஷார்ட் பேமெண்ட்டு. ஸோ இதுக்கு நீங்கள் 1% போடுவீங்க, இதுக்கு 5 மந்த் போனால் 15,250 ரூபா தான். ஆனால் ஆல்ரெடி 234Aல நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க, 7,750 ரூபா நீங்கள் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. 7,750 ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணிட்டீங்க. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும், ரெடியூஸ் பண்ணிக்கணும். ஸோ ரிமைனிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500 ரூபா வரும். இதுதான் 234Aல உள்ள இன்ட்ரெஸ்ட்டு. ஓகேங்களா? ஓகே, ஸோ இதுதான் இன்னும் பேமெண்ட் ஆகாத இன்ட்ரெஸ்ட். ஆல்ரெடி மொத்த இன்ட்ரெஸ்ட் வந்து 15,250. இதில் 7,750 நம்ம ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஸோ இன்னும் பேமெண்ட் ஆகாத இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 7,500. அதை கரண்ட் இயரில் நம்ம பே பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, அப்புறம் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அசெஷன் 234B நல்லா ஃபோக்கஸாக பாருங்கள். இது வந்து கொஞ்சம் ட்விஸ்டடாக இருக்கும். ஓகேங்களா? 234Bயை பொறுத்த வரைக்கும் 234Bயை பொறுத்த வரைக்கும் இது ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸஸ். ஸோ ஷார்ட் பேமெண்ட் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 3,05,000 தான் ஷார்ட் பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் போடுறப்போ 234B எங்கேருந்து எங்கே வரைக்கும் போடுவீங்க, 1 ஏப்ரல் 24லேருந்து இவங்க 1 ஏப்ரல் 24லேருந்து ஃபஸ்ட்டு இவங்க டேக்ஸ் வந்து எப்போ பே பண்ணிருக்காங்க, 10/12/2024. ஓகே, ஸோ 10/12/2024 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுவீங்க, போடுவீங்க. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 3,05,000க்கு. ஓகே, ஸோ 3,05,000க்கு கிளியரா? இங்கே வந்து 3,05,000 ரூபா உங்களோட டேக்ஸ் லயபிலிட்டி. கிளியரா? ஸோ உங்களோட டேக்ஸ் அட்வான்ஸ் டேக்ஸ் எல்லாம் நீங்கள் பே பண்ணிட்டீங்க. இன்னும் டேக்ஸ் வந்து பே பண்ணாத 3,05,000. இது 1/4/2024லேருந்து 10/12/2024 வரைக்கும் நீங்கள் 3,05,000 நீங்கள் பே பண்ணலை. 10/12/2024 நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் 1,55,000 பே பண்ணியாச்சு. நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. முதல்ல 3,05,000 ரூபா வந்து பார்த்தா நீங்கள் இன்னும் பே பண்ணல. 1/4/2024 உங்களுக்கு வந்து 3,05,000 ரூபா டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 5,35,000 ரூபா டோட்டல் டேக்ஸு. இதில் 2,30,000 நீங்கள் அட்வான்ஸ் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. ஸோ 1/4/2024லேருந்து 3,05,000 ரூபா நீங்கள் டேக்ஸ் லயபிலிட்டி இருக்குது. ஓகேங்களா? ஓகே, ஸோ அதுக்கப்புறம் 10/12/2024 1,55,000 பே பண்ணிட்டாங்க. 1,55,000 ரூபா பே பண்ணிட்டாங்க இந்த 3,05,000த்தில். ஸோ ரிமைனிங் டேக்ஸ் லைபிலிட்டி எவ்வளோ இருக்குது, 1,50,000 ரூபா. இந்த 1,50,000 என்றைக்கு பே பண்ணுறாங்க, அந்த சம்பளம் வந்து பாருங்கள். இந்த 1,50,000 அந்த அசஸ்மெண்ட் வந்து எப்போ முடியுது, 30/9/2025 முடியுது. ஓகே, ஸோ 30/9/2025 அசஸ்மெண்ட் முடியுதுன்னா இந்த டைம் தான் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, பேமெண்ட் பண்ணுறாங்க. இங்கே தான் 1,50,000 வந்து பேமெண்ட் பண்ணுறாங்க. ஓகே, 234B வந்து என்ன ஆக்சுவலாக நம்ம ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸை என்றைக்கு பேமெண்ட் பண்ணுறோமோ அது வரைக்கும் நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் போடுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு 3,05,000 ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் அட்வான்ஸ் டேக்ஸு. இதை 10/12/2024 வரைக்கும் 3,05,000. அதில் 1,55,000 பே பண்ணியாச்சுன்னா 10/12/2024 அப்புறத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஷார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ, 1,50,000. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3,50,000க்கு இந்த ஏரியாவில் நீங்கள் 3,50,000 3,05,000 ஷார்ட் பேமெண்ட்டு. இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடுவீங்க. ஓகே, ஸோ 3,05,000 இன்ட்டு 1% இன்ட்டு எத்தனை மந்த் வருது பாருங்கள், 4வது மாதம் 5, 6, 7, 8, 9, 10, 11, 12 9 மாதம் வருது. ஓகே, ஸோ 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. ஸோ டோட்டலாக வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 மந்த் வருது. ஓகேங்களா?
ஸோ 9 மந்த் வருது. ஸோ இந்த 9 மந்த் வரைக்கும் நீங்கள் 3,05,000 உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி. ஸோ அந்த டேக்ஸ் லைபிலிட்டி, அந்த ஷார்ட் பேமெண்ட் டேக்ஸ் லைபிலிட்டி, ஸோ இதுக்கு நீங்கள் 1% 9 மாதம் நீங்கள் போட்டிங்கன்னா எவ்வளோ வருது? இன்ட்டு 1/100 இன்ட்டு 9 மாதம் போட்டிங்கன்னா 27,450 ரூபா வருது. ஓகே. ஸோ இந்த 9 மாதத்துக்கு உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி, ஷார்ட் பேமெண்ட்டோட டேக்ஸ் லைபிலிட்டி வந்து 3,05,000 ரூபா. அடுத்த இந்த 9 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி வந்து எவ்வளோ? 3,05,000ல் 1,55,000 ரூபா நீங்கள் டேக்ஸ் வந்து பே பண்ணிட்டீங்க. செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸாக நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் 1,50,000 தான் உங்களோட ஷார்ட் பேமெண்ட் ஆஃப் டேக்ஸோட லைபிலிட்டி. ஓகேங்களா? ஸோ இந்த 1,50,000 இப்போ நீங்கள் 12 மாதம் வரைக்கும் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. அப்போது ரிமைனிங் வந்து 1வது மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் 12 மாதம் ஃபுல்லாக எடுத்து இன்ட்ரெஸ்ட் போட்டிங்க. ஓகே. ஸோ அப்போ ரிமைனிங் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1வது மாதத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9ஆம் மாதம் எண்டுனாலும் 9. ஓகே. ஸோ மொத்தம் 9 மாதம் வருது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து டேக்ஸ் லைபிலிட்டி வந்து எவ்வளோ? 1,50,000. இந்த 1,50,000க்கு நீங்கள் 1% வந்து இன்ட்ரெஸ்ட் போடுங்க. இது எத்தனை மாதத்துக்கு? 9 மாதத்துக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ போடுங்க 1,50,000 இன்ட்டு 1% இன்ட்டு 9 மாதத்துக்கு போட்டிங்கன்னா 13,500 ரூபா. 13,500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 234B உள்ள இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 234B நீங்கள் போடுறப்போ 3,05,000 இன்ட்டு 1% இன்ட்டு 9 மாதம் நீங்கள் போடுறீங்க. எவ்வளோ வந்திருக்கு? 27,450 ரூபா வந்திருக்கு. ரெண்டாவது வந்து எவ்வளோ? இந்த 1,50,000க்கு 1% இன்ட்டு 9 மாதம் அப்படின்னா 13,500 உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக வந்திருக்கு. ஓகேங்களா? ஓகே. இப்போது ஆல்ரெடி நம்ம வந்து 234B இந்த 1,55,000க்கு ஆல்ரெடி நம்ம எவ்வளோ டேக்ஸ் வந்து போட்டிருக்கோம் பாருங்கள். 234Bயில் ஆல்ரெடி எவ்வளோ டேக்ஸ் வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணியிருக்கிறோம்? 13,950 ரூபா இன்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஸோ அதை இப்போதைக்கு நீங்கள் பே பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வந்து 27,450 ப்ளஸ் 13,500. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 27,450 ப்ளஸ் 13,500 40,950 வந்து டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டு. இதில் 13,950 ஆல்ரெடி நீங்கள் பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் வந்து எவ்வளோ வருது பாருங்கள்? மைனஸ் 13,950 ஆல்ரெடி பே பண்ணிங்க. ஸோ ரிமைனிங் வந்து 27,000 ரூபா. கிளியரா? ஓகே. 230 இதுதான் 234B. கிளியரா? ஓகே. ஸோ இவ்வளோ தாங்க 234B. இன்னொரு தடவை சொல்கிறேன். 234Bனா ஒன்றுமே இல்லைங்க. அதாவது 31 மார்ச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் எப்படி இருக்குது, அட்வான்ஸ் டேக்ஸ்லாம் பே பண்ணது போக 31 மார்ச்சுக்கு அப்புறம் நீங்கள் அசஸ் பண்ண இன்கம்மை பேஸ் பண்ணி நீங்கள் இங்கே போட்டிருக்கீங்க. ஓகே. ஸோ ஸ்டார்ட் பேமெண்ட் வந்து எவ்வளோ இருக்குது? 3,05,000 ரூபா. ஸோ இது வந்து 31 மார்ச்சுக்கு அப்புறம் உள்ள டேக்ஸ் லைபிலிட்டி 3,05,000. ஓகேங்களா? ஓகே. 10/12/2024 செல்ஃப் அசஸ்மெண்ட் டேக்ஸ் வந்து 1,55,000 ரூபா பே பண்ணிட்டீங்க. ஸோ 10/12/2024க்கு அப்புறம் எவ்வளோ டேக்ஸ் லைபிலிட்டி இருக்குது? 3,55,000 பே பண்ணிட்டீங்க. ஸோ ரிமைனிங் 1,50,000 உங்களோட டேக்ஸ் லைபிலிட்டி. ஓகே. ஸோ இதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்ட் போடணும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த 9 மாதத்துக்கு 3,05,000க்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவீங்க. அடுத்த 9 மாதத்துக்கு 1,50,000க்கு நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவீங்க. ஸோ அப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் 234Cயில் ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். 234Cயில் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரது போகிறது இல்லைங்க. ஓகேங்களா? ஸோ 234Cயை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்மீடியட் டெஃபர்ட்லேயே நம்ம வந்து நார்மலாக நடந்தது. ஓகே. ஸோ ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. ஸோ அந்த 234C வந்து ஆல்ரெடி 6,638 ரூபா பே பண்ணியாச்சு. அதே அமௌண்ட் தான் இப்போவும் வரப்போகுது. அதில் எந்த சேஞ்சஸும் வரப்போகிறது இல்லை. ஓகேங்களா? ஸோ 234Cயில் நில் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. அப்புறம் ஃபீஸ் அண்டர் செஷன் 234F தேவையா? ஃபீஸை நம்ம போன வருஷமே பே பண்ணியாச்சு. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எதுவுமே பே பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டலாக பாருங்கள். டோட்டலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1,50,000 ரூபா டேக்ஸ். ஓகே. ஸோ அதில் 234Aல 15,250 ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ரெடி பே பண்ணது 7,750 ரூபா நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 234Bயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 234Bயில் வந்து பார்த்தீங்கன்னா 27,450 ப்ளஸ் 13,500 ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பே பண்ண 13,950 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அப்புறம் 234Cயில் எதுவும் கிடையாது. ஃபீஸ் அண்டர் செஷன் 234Fல எதுவும் கிடையாது. ஸோ டோட்டலாக உங்களுக்கு வந்து டிமாண்ட் வந்து 143(3) படி ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் படி உங்களுக்கு எவ்வளோ இன்கம் டேக்ஸ் வந்து டிமாண்ட் பண்ணியிருக்காங்க. நோட்டீஸ் அனுப்பி இவ்வளோ நீங்கள் பே பண்ணுங்கன்னு சொல்லி அவங்க டிமாண்ட் பண்ணுவாங்க.
ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட்டில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. நீங்கள் ஏதாச்சும் ஒன்று தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்க்ரூட்டினி அசஸ்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து எவ்வளோ டிமாண்ட் பண்ணுறாங்க, 1,84,500 நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லி டிமாண்ட் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க 143(3)ல். ஓகேங்களா? ஓகே. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். ஸோ இது பாருங்கள், உங்களுக்கு பார்க்குறப்ப ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கேளுங்க, நம்ம வந்து கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த சம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வேறு எதுலேயுமே இல்லை, நம்ம ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸில் மட்டும் தான் இருக்குது. இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸ் வேணால் நீங்கள் வந்து நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணி இல்லை கால் பண்ணி கேளுங்க. ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் வந்து மொத்தமாக குரூப்பில் வந்து போட்டேன்னு வச்சுக்கோங்க, சில பேர் வந்து புதுசாக ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கிடைக்காது. ஸோ இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நோட்ஸ் வேணுமோ எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள், இந்த ஹேண்ட் ரைட்டன் நோட்ஸை உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ பார்க்குறப்ப உங்களுக்கு டவுட் வந்து கேட்க நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். சப்போஸ் இந்த கொஸ்டின் இது வரைக்கும் கேட்கல, இதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்கலாம் கிடையாது. இந்த ப்ரொவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, நெக்ஸ்ட் டைம் வந்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. ஸோ பாருங்கள், இந்த டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். ஓகே, பை.